டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலுக்கான விருப்ப மனு விநியோகத்தை தொடங்கியது திமுக. அண்ணா அறிவாலயத்தில் 1000 ரூபாய் செலுத்தி மனுக்கள் பெற ஏற்பாடு. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் 2 நாள் விவாதத்திற்கு பிறகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று பதிலுரை. திமுக அளித்த வாக்குறுதிகளில் 98% கூட நிறைவேற்றப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. திமுக அரசு ஃபெயில் ஆகிவிட்டதாக பேட்டி. விஜய்க்கு பயந்துதான் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகையை 5000 கொடுத்தது என்றால் பீகாரில் எப்படி பாஜக 10,000 ரூபாய் கொடுத்தது என சீமான் காட்டமான கேள்வி. தங்கம் விலையில் ஏற்றத்தாழ்வு, இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் நடப்பாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை வழங்கினார். தமிழகத்தில் இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த 17ஆம் தேதி 2026-27 நிதியாண்டிற்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரை வழங்கினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான விண்ணப்ப விநியோகத்தை திமுக இன்று தொடங்கியுள்ளது. கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விண்ணப்ப விநியோகத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் பெற்று விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் செலுத்தி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் கேட்கும் தொகுதிக்கு மாற்று கட்சியினருக்கு ஒதுக்கப்பட்டால் அந்த தொகை திருப்பி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் பேசிய டயலாக்கையே விஜய் திருப்பி பேசி வருவதாக சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். விஜய் போல் தான் அரசியலுக்கு வரவில்லை என்றும் கட்சி தொடங்கி படிப்படியாக உயர்ந்து அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாகவும் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார். தனக்கு பயந்துதான் திமுக அரசு 5000 ரூபாய் வழங்கியதாக விஜய் கூறுவதை கடுமையாக விமர்சித்துள்ள சீமான், அப்படியென்றால் பீகாரில் விஜய்க்கு பயந்துதான் தேர்தல் நேரத்தின் போது பாஜக 10,000 ரூபாய் கொடுத்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ள நிலையில் அந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுகள் ஒதுக்கப்படும் என்பது உள்ளிட்ட செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் போட்டியிடுவேன் என பிரேமலதா கூறியிருந்த நிலையில் ரிஷிவந்தியம் தொகுதியை அவர் குறிவைத்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அது நிச்சயம் விஜய பிரபாகரனுக்கு அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. காங்கிரசின் கதர் சட்டைகள் கிழிக்கப்பட்டிருப்பதாக தன்னை பற்றி வைகோ கூறியதற்கு மாணிக்கம் தாகூர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் அவர் பதிலடி கொடுத்துள்ளார். கூட்டணி குறித்து பேசக்கூடாது என அகில இந்திய காங்கிரஸ் தலைமை சொன்ன ஒத்த வார்த்தைக்காகத்தான் தான் பொறுத்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுமையுடன் கடந்து போகிறேன், பயத்தினால் அல்ல என்பதை வைகோ அண்ணனுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றும் மாணிக்கம் தாகூர் எச்சரித்துள்ளார். தான் 2வது திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தொடர்ந்து வரும் செய்திகளால் மனம் காயப்பட்டுள்ளதாக நடிகை மீனா மீண்டும் தெரிவித்துள்ளார். தான் சிங்கிளாக இருக்கிறேன் என்பதற்காக தன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்றும் அவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதற்காக இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் நியாயமா என்றும் மீனா வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு மீனாவின் கணவர் வித்யாசாகர் காலமானது குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 98% கூட நிறைவேற்றப்படவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக பாஜக மேற்கொண்ட கணக்கெடுப்பு ஆவணங்களை வெளியிட்டார். இந்த கணக்கெடுப்பின்படி திமுக அரசு ஃபெயில் ஆகிவிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.